கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 2024 ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரையில் மிகவும் பலமாக செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் குருபகவானுடன் சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். சுகஸ்தானத்திற்குள் குரு சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவருடன் இணைந்து மங்களகாரகனான செவ்வாய் குருமங்கள யோகத்தை ஏற்படுத்திக் கொடுக்கிறார். எனவே இனி பல்வேறு விதங்களான சுபசெய்திகள் மங்களகரமான பல நிகழ்வுகளை மிகச்சிறப்பாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது என்பதை துல்லியமாக செவ்வாய் தெளிவுபடுத்துகிறார். எனவே நீண்ட காலங்களாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய குருமங்கள ராஜயோகம் மிகச்சிறப்பாக உருவாகியிருக்கிறது. ஜென்மசனியின் ஆதிக்கம் நிறைந்திருந்தாலும் சனி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இரு நட்புகிரகங்களாக இருக்கக்கூடிய செவ்வாய் குருவினுடைய சேர்க்கையின் குருமங்களயோகத்தின் காரணமாக விபரீத ராஜயோகத்தின் காரணமாக பல்வேறு விதங்களான நன்மைகளை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே இந்த அருமையான காலகட்டத்தை தவறவிடாமல் நன்கு உபயோகப்படுத்திக் கொள்வது சிறப்பு. பல்வேறு விதமான தடைகள் அனைத்தையும் கும்பராசிக்காரர்களாகிய நீங்கள் உடைத்தெறிந்து அதிகபட்ச நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாகத்தான் கருதப்படுகிறது. செவ்வாயை பொறுத்தமட்டில் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ சஞ்சரித்துக் கொண்டிருக்கும்போது பல இடர்பாடுகள் இருக்கும். ஆனால் அதிக அளவிலான நன்மைகளை 3, 6, 11 போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும்போது வாரி வழங்குவார். மற்ற இடங்களில் நடுநிலையான பலன்களை ஏற்படுத்திக் கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. ஆனால் அதே நேரத்தில் செவ்வாய் தனித்து இருப்பதை விட மற்ற கிரகநிலைகளோடு சேர்க்கை பெறும்போது மாறுபட்ட பலன்களை அதீதமாக உருவாக்கிக் கொடுப்பார். செவ்வாய் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியை சமகிரகமாக கருதுகிறார். ஆனால் சனியின் பார்வையில் செவ்வாய் பகைகிரகமாக கருதப்படுகிறார். எனவே ராசியின் அதிபதியான சனிபகவானோடு சேர்க்கை பெறுவதை விட முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குருபகவானோடு சேர்க்கை பெறும்போது அதிகபட்ச யோகங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் நிறைந்து கொடுப்பார். செவ்வாய்க்கு அதிநட்பு கிரகமாக குரு கருதப்படுகிறார். குருவிற்கு மிகப்பெரிய அளவிலான நட்பு கிரகமாக இருப்பவர் செவ்வாய். எனவே இந்த குரு செவ்வாய் 2 கிரகங்களின் சேர்க்கை காரணமாக குருமங்களயோகம் அதிலும் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பலமாக ஏற்படக்கூடிய இந்த நேரத்தில் பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகளை அடுத்தடுத்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விதத்தில் சிறப்பாக நடந்தேறுவதற்கான வாய்ப்புகளும் லோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான அருமையான காலகட்டமாக கருதப்படுகிறது. எனவே இந்த காலகட்டத்தில் புதிய வீடு வாங்குதல் புதிய வீடு கட்டுதல் போன்ற முயற்சிகளில் மிகப்பெரிய அளவிலான வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். ஜென்மசனியின் ஆதிக்கம் நிறைந்து இருந்தாலும் பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் மறைவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் பலமாக கிடைக்கிறது. உங்களை பொறுத்தமட்டில் நவகிரகங்களுக்கு எல்லாம் தளபதியாக சேனாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் பலமாக ராசிக்கு 3ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார். அவர் பலமாக ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைந்து குருவுடன் சேர்க்கை பெற்றிருப்பது நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த யோகத்தை பலமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது. உத்தியோககாரகன் உத்வேககாரகன் என்று போற்றக்கூடிய செவ்வாய் குருமங்களயோகத்தை மிகவும் பலமாக ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய இந்த நேரத்தில் சகோதர சகோதரிகளின் உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்பு ஆதரவு மிகப்பெரிய அளவில் பக்க பலமாக உறுதுணையாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறது. நிதிபற்றாக்குறை மிகப்பெரிய அளவில் நீங்கி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் கிடைக்கும். நீங்கள் நீண்ட காலங்களாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பொற்காலமாக இந்த காலகட்டம் அமைவதற்கான யோகங்கள் மிகவலுவாக உருவாகியுள்ளது. மேலும் நவகிரகங்களிலேயே குரு மற்றும் சனிக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வைகள் உண்டு என்றால் அது கண்டிப்பாக செவ்வாய்க்கு மட்டும்தான் என்று கருதப்படுகிறது. இப்படிப்பட்ட செவ்வாய் இந்த காலகட்டத்தில் குருவுடன் சேர்க்கை பெற்று மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு 7, 10, 11 போன்ற இடங்களை பார்வையிடுகிறார். அதிலும் குருவுடன் சேர்க்கை பெற்று சப்தம பார்வையால் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை பலமாக பார்க்கிறார். வேலை தொழில் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடம் மிக வலுவுள்ளதாக மாறுகிறது. எனவே பல்வேறு விதங்களில் புதிய தொழில் துவங்குதல் தொழிலை விரிவுபடுத்துதல் சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுதல் சொந்த தொழில் நிரந்தரமாக உருவாக்குதல் உள்ளிட்ட தொழில் ரீதியான அதிரடியான பிரம்மாண்டமான வளர்ச்சிகள் ஏற்படுவதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் உருவாகிறது. நீங்கள் நீண்ட காலங்களாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நிரந்தரமான வாய்ப்பு என்பது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குருவுடன் இணைந்து செவ்வாய் 10ஆம் இடத்தை பலப்படுத்துவதால் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சிகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு என்பதை தீர்க்கமாக கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன. தொழில் ரீதியாக பல்வேறு விதமான தடைகள் தாமதங்கள் அனைத்துமே அடித்து நொறுக்கப்படுகிறது. செவ்வாய் தன்னுடைய 8ஆம் பார்வையால் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்வையிடுகிறார். எனவே இந்த நேரத்தில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவை லாபங்கள் நிறைந்தவைகளாக கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைகிறது என்பதை செவ்வாய் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார்.
என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் தன்னுடைய 4ஆம் பார்வையால் ராசிக்கு 7ஆம் இடமான களஸ்திரஸ்தானத்தை பார்ப்பதால் நீண்டகாலங்களாக நடைபெறாமலிருந்த திருமணம், குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான நன்மைகள் நிறைந்த சுபநிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் மிகவும் பலமாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு. புத்திரகாரகனான குருவின் அனுகிரகத்தாலும் மங்களக்காரகனின் அமைப்பாலும் அதிரடியான பிரம்மாண்டமான நன்மைகள் நிறைந்த சுபநிகழ்வுகளை மிகச்சிறப்பாக பெறுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது என்று துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் செவ்வாய் குருவின் அமைப்பு உறுதி செய்கின்றது. இந்த காலகட்டம் 7.5 சனி காலகட்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவதற்கான யோகங்கள் பலமாக கிடைக்கிறது. உழைப்புக்கு ஏற்ற நல்ல பலன்கள் உண்டு. இதன் மூலமாக பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளும் உண்டு. உங்களுடைய குடும்பம் சார்ந்த முன்னேற்றங்களும் மிகச்சிறப்பாக கண்டிப்பாக அமைகிறது. என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ஜென்மராசியில் சனி வக்ரநிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இது நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. ராகு 2ஆம் இடத்திலும் கேது 8ஆம் இடத்திலும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அமைப்புகளாலும் பெரிய அளவிலான பாதிப்புகள் இல்லை. ஏனெனில் இவர்கள் முக்கால்வாசி பயணகாலகட்ட தூரத்தை கடந்து முடித்துவிட்டனர். எனவே இவர்களின் வீரியம் குறைகிறது. ராசிக்கு 6ஆம் இடமான ரணம், ருணம், ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் புத்திக்கு அதிபதியான புதன், சுக்கிரன், சூரியன் போன்ற கிரகநிலைகள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த காலகட்டத்தில் நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான சூழ்நிலைகள் இனிதாக கிடைக்கிறது. சந்திரனும் மிகவும் சாதகமாக சிறப்பாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். இந்த மாதிரியாக நவக்கிரகங்களில் பெரும்பான்மையான கிரகநிலைகள் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சிறப்பாக பயணித்துக் கொண்டிருப்பதால் பல்வேறு விதங்களான தடைகள், தாமதங்கள் அடித்து நொறுக்கப்பட்டு முன்னேற்ற யோகங்கள் பலமாக கிடைக்கின்ற இனிமையான காலகட்டமாக அமைகிறது. எனவே நீங்கள் நினைப்பதை விட மிகப்பெரிய அளவிலான அதிகபட்ச வளர்ச்சிகளை நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் பலமாக கிடைக்கிறது. எனவே இந்த காலகட்டத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது சிறப்பு. சனி பகவானின் கட்டுப்பாட்டில் ஒரு உத்தியோகம் ரீதியான பணிகள் இருந்தாலும் உத்வேகத்தை அதிகப்படுத்தக்கூடிய செவ்வாய் சுகஸ்தானத்திற்குள் குருவுடன் சேர்க்கை பெற்றிருப்பதால் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நன்மை நிறைந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிரந்தர வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு. அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. புதிய வேலைவாய்ப்புகள், வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள், நீங்கள் எதிர்பார்த்தபடி மனதிற்கு பிடித்த வேலைவாய்ப்பு கண்டிப்பாக அமைகிறது. வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் சாதகமாக அமையும். ஆக பல்வேறு விதங்களான தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் உத்தியோகம் ரீதியாக நீங்குகிறது. நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் உங்களை தேடிவரும். சக ஊழியர்கள், மேலதிகாரிகள், நிர்வாகத்தினர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் கனகச்சிதமாக அமையப்போவதால் உத்தியோகம் சார்ந்த சூழல் மிகப்பெரிய அளவில் பணிச்சுமையை தவிர்த்து நன்மைகள் நிறைந்தவைகளாக அமைவதற்கான யோகங்கள் உருவாகியுள்ளது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் குருமங்கல யோகம் பலமாக ஏற்பட்டுள்ளதால் நீண்டகாலங்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சுபநிகழ்வுகள், புதிதாக வீடுகட்டுதல், புதுமனை புகுவிழா, காதுகுத்து, திருமணம், வளைகாப்பு, குழந்தை பாக்கியம் என எந்த சுபநிகழ்வாக இருந்தாலும் மிகச்சிறப்பான விதத்தில் செய்து முடித்து பன்மடங்கு அதிக அளவிலான மகிழ்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு. மேலும் கணவன் மனைவிக்கு இடையே காதல், அன்பு, அந்நியோன்யம் அதிகரிக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது. நீண்ட காலங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற மனப்போராட்டங்கள், கஷ்டங்கள் நீங்கக்கூடிய விதத்தில் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை ஏற்படக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது. பிரிந்து வாழ்ந்து கொண்டிருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான யோகங்களும் கிடைக்கிறது. மேலும் பல்வேறு விதங்களான தடைகள் இந்த காலகட்டத்தில் உடைத்தெறியப்பட்டு சிறப்பான முன்னேற்றங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய சிறப்பான காலகட்டமாக குடும்பம் சார்ந்த சூழ்நிலைகள் அமைகின்றது. உடன் பிறந்தவர்கள் மற்றும் உறவினர்களிடமிருக்கின்ற மனவருத்தங்களும் சங்கடங்களும் இந்த காலகட்டத்தில் நீங்குகிறது. உடல் நல ஆரோக்கிய தொல்லைகள் விலகுவதற்கான யோகங்களும் உண்டு என்பதை குருமங்கல யோகம் உறுதி செய்கின்றது. வியாபாரத்துறை, தொழில்துறையில் போட்டிகள், பொறாமைகள் போன்றவற்றை சிறப்பாக கையாண்டு வெற்றி காண்பதற்கான வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது. அனைத்து விதமான பிரச்சனைகளையும் சிரமங்களையும் சிறப்பாக திறம்பட செயல்பட்டு கையாளுவதற்கான யோகங்கள் கிடைக்கிறது. புதிய ஒப்பந்தங்கள், ஆர்டர்கள் நிறைந்து கிடைக்கும். நிரந்தர தொழில், நிரந்தர வருமானம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் தொழில், வியாபாரம் ரீதியாக பல நல்ல நிகழ்வுகளை சந்திப்பதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறது. அரசியல் துறை, பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு மிகச்சிறந்த அருமையான காலகட்டமாக கருதப்படுகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்லபல யோகங்கள் அரசியல் சார்ந்த விஷயங்களில் மிகவும் சிறப்பாக அமைகிறது. சுக்கிரன் சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் கலைத்துறை ரீதியான பணிகள் சிறப்பாக இருக்கும். செவ்வாயும் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கலைத்துறையில் அடுத்தடுத்து புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். உங்களுடைய தனி திறமைக்கு அங்கீகாரம் கிடைப்பதுடன் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய படைப்புகளுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்புகள் கிடைக்கும்.
விவசாயம் சார்ந்த மற்றும் கால்நடை வளர்ப்பு ரீதியான பணிகளிலும் அதிகபட்ச வளர்ச்சிகள் உண்டு. புதிய நிலம் புதிய நவீன இயந்திரங்கள் வாங்குவதற்கான யோகங்களும் உண்டு. மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி சார்ந்த விஷயங்களில் சிறப்பான முன்னேற்றங்களும் மகிழ்ச்சிகளும் உண்டு. இந்த காலகட்டத்தில் சூரிய புதாதிபத்தி யோகம் ஏற்படுவதால் மாணவர்களின் நீண்டகால கனவு பலிதமாகும். ஆக இந்த செவ்வாய்ப்பெயர்ச்சி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் வெற்றிகள் நிறைந்து கிடைத்து உங்களுடைய மகிழ்ச்சிகள் பன்மடங்கு அதிகரிப்பதற்கான யோகங்கள் உருவாகிறது. மேலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் மிகப்பெரிய அளவில் பூர்த்தியாகும். இந்த காலகட்டத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து பக்கத்திலிருக்கக்கூடிய முருகர் ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள்.